நாட்டுக்கோழி வெர்சஸ் பிராய்லர் கோழி முட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்? எது நல்லது தெரியுமா? கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா என்ற சந்தேகம் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் விட்டுவிடுவோம். கோழியை பொறுத்தவரை பிராய்லர் மற்றும் நாட்டுக்கோழி என்று இரண்டு வகை உள்ளது. பெரும்பாலும் இன்று அதிகம் பயன்படுத்தப்படுவது பிராய்லர் கோழி முட்டைதான். பிராய்லர் கோழி கறிதான். முட்டையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் B12, வைட்டமின் டி, வைட்டமின் இ, புரோதம், கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன. முட்டைகளை சாப்பிடுவதால் எலும்புகள் வலுவடைந்து தடை வளர்ச்சிக்கு உதவுகிறது என்கிறார்கள். வளரும் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு முட்டை கொடுத்தால் அவர்களின் மூளை ஆரோக்கியமடையும், இதய நோய் தடுக்கும், எடை குறைப்புக்கு ஏற்றது, சருமத்தை அழகாக்கும் போன்ற பல நன்மைகள் உள்ளது. கிராமப்புறங்களில் இன்றும் முட்டையை வாங்கும் போது நல்ல முட்டையா அல்லது கெட்ட முட்டையா என்பதை பார்க்க தண்ணீரில் போட்டு முட்டை மிதந்தால் அது கெட்டு போன முட்டை என்றும், தண்ணீர் உள்ளே சென்றால் நல்ல முட்டை என்று பார்த்து வருகின்றனர். முட்டையை உள்ளே போட்டதும் அது நீலவாக்கில் படுத்து விட வேண்டும். செங்குத்தாக நின்றால் அது 3 வாரங்களுக்கு முன்பு வந்த முட்டை என்பார்கள். அந்த வகையில் முட்டை கடை வைத்திருக்கும் ஒருவர் முட்டையை எப்படி வாங்க வேண்டும் என்று, எந்த முட்டை நல்லது, முட்டை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து கூறியுள்ளார். 2010 முட்டை வியாபாரம் பண்றேன் நான். அப்போ முட்டை 2 ரூபா இருந்துச்சு. அப்படியே படிப்படியாக முட்டை விலை ஏறிட்டு வந்துச்சு. இப்போ ஒரு 15 வருஷமா பண்றேன் நான். அது இப்போ முட்டை ஆரம்பது. முட்டையில் புரோட்டீனு, விட்டமின் எல்லா போஷாக்கும் இருக்குது. அது மட்டும் முட்டையிலேருந்து ஷாம்பு எடுக்கிறாங்க. குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்றாங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கும் இந்த பிராய்லர் முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? நாட்டுக்கோழி முட்டை அது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும், இதில் புரோட்டீன் கம்மியாக இருக்கும். அதில் அது கரு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது இது மஞ்சள் கலரில் இருக்கும். அது மஞ்சள் கருவில் வந்து எல்லாருமே அதில் சத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. நான் எல்லாமே 2 தான் சாப்பிடுவேன். நான் 2 தான் சாப்பிடுவேன். ஆனால் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் மஞ்சக்கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஆமாம், அது ஜிம்மு முட்டை சாப்பிட்டா வெயிட்டு கூடும், வெயிட் அதிகமாகும். அதான் நம்ம கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறவங்க உயரம் அதிகமாகுவாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆவாங்க. முட்டை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கூட கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிடணும். அப்பதான் நம்மளுக்கு பிளட் சர்க்கிள் உடம்பு பூரா சர்க்கிள் ஆகும். இப்போ ஈக்காட்டு தாங்கல் ஏரியா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு 15 வியாபாரியாவது இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வியாபாரம் டல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு சுறுசுறுப்பா இருக்குல்ல வியாபாரம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.